சபாவில் ஊடகவியலாளர்களுடனான சந்திப்பு ஒன்றில் பேசுகையில் பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் நேற்று பத்திரிகையாளர்களுக்கு வழங்கப்படும் குறைந்த சம்பளம் குறித்து தனது ஆழ்ந்த கவலையை வெளிப்படுத்தியுள்ளார். ஊடகத்துறையில் 10 ஆண்டுகளுக்கும் மேலாக பணிபுரியும் மூத்த ஊடகவியலாளர்கள் கூட மாதத்திற்கு 2000 ரிங்கிட் வரையே சம்பளமாக பெறுவதை சுட்டிக்காட்டி அவர் அதிர்ச்சி தெரிவித்தார். அது மட்டுமின்றி முக்கிய ஊடக நிறுவனங்கள் மிகுந்த லாபத்தை பதிவு செய்துள்ள போதும் அதே சமயம் வாழ்க்கை செலவும் அதிகரித்துள்ள இந்த காலகட்டத்தில் இவ்வளவு குறைந்த ஊதியம் வழங்கப்படுவது முறையற்றது என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். இதனால் ஊதிய பிரச்சினைகள் குறித்து விரிவான அறிக்கையொன்றை தயாரித்து ஊதியத்தை மேம்படுத்துவதற்கான வழிகள் மற்றும் ஊடக நிறுவனங்களுக்கான ஊக்கத்தொகைகள் உட்பட அனைத்து சாத்தியக்கூறுகளையும் ஆராயுமாறு தொடர்புத்துறை அமைச்சர் ஃபாமி ஃபட்சீலுக்கு அவர் அழைப்பு விடுத்துள்ளார். இந்த பிரகடனமானது ஊடகத்துறையின் மீதான பிரதமரின் அக்கறையையும் பத்திரிகையாளர்கள் அதிகரித்து வரும் நிதி நெருக்கடிக்கு மத்தியில் நியாயமான முறையில் நடத்தப்படுவதை உறுதி செய்யும் அவரது உறுதிப்பாட்டையும் எடுத்துக்காட்டுகிறது. இந்தியர்களின் இதய குரல் மக்களோசை.